ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் ஹிந்தியில் வெளியான ஒரு காமெடி த்ரில்லர் படம் தான், இன்ஸ்பெக்டர் ஜெண்டே. ஸோ இந்த படம் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிள் இருக்கு. மனோஜ் பாஜ்பாய், கிரிஜா, ஜிம் ஷெராப் இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. சின்மய் மந்தலேக்கர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த படத்துடைய கதை வந்து 1986 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ மும்பை போலீஸுக்கு ரொம்பவே டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்டு. அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திகார் ஜெயிலிருந்து 5 தடவை வந்து எஸ்கேப் ஆகியிருக்கான் இது வரைக்கும். ஸோ 5வது தடவை எஸ்கேப் ஆகும்போது இந்த வாட்டி விடவே கூடாது, அவனை எப்படியாச்சும் பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை போலீஸான படத்துடைய ஹீரோ இன்ஸ்பெக்டர் ஜெண்டே கிட்ட இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறாங்க. ஏன்னா இவர் ஆல்ரெடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அதே அக்யூஸ்டை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் ஜெண்டேவும் அவருடைய டீமும் சேர்ந்துட்டு இவங்க தேடுற அந்த குற்றவாளியை வந்து தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஸோ இந்த குற்றவாளியை தேடக்கூடிய இடங்கள் வந்துட்டு இவங்களுக்கு எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு, அந்த டஃப்பான விஷயங்களெல்லாம் தாண்டி எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி த்ரில்லர் படமாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் நிறைய இடங்களில் அந்த டார்க் காமெடி வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மிக முக்கியமாக மனோஜ் பாஜ்பாயோட ஆக்டிங் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைஞ்சிருக்கு. அவர் கொடுக்கக்கூடிய நிறைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் வந்து செம காமெடியாக இருக்கும். அவர் கூடவே நடித்த அவருடைய ஒட்டுமொத்த டீம்மேட், ஸோ எல்லாருமே ஒரு தனித்தனி யூனிக்கான ஒரு கேரக்டராக இருக்கும். எல்லாருமே அவங்க பர்ஃபார்மன்ஸை சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டீமை சுற்றி நடக்கக்கூடிய காமெடியான விஷயங்கள் இந்த படத்தில் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இவருடைய சீனியர் ஆஃபீஸராக வரக்கூடிய சச்சின் கேதேக்கர், அவர் வரக்கூடிய இடங்கள்லையும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போர்ஷன், அதுக்கான அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு படத்தில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இவங்க 2 பேத்துக்குமான அந்த பாண்டிங் வந்து நல்லாவே காமிச்சிருந்தாங்க படத்தில். இந்த படத்துடைய வில்லனுக்கு அதிக டைலாக் இல்லை அப்படின்னாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் பேசப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாகவே வந்து பண்ணியிருந்தாரு. 1986 நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறதுனாலயே அதுக்கான அந்த செட் ஒர்க் ஆகட்டும், அந்த காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமான அந்த மேக்கப் ஆகட்டும், அந்த விண்டேஜ் லுக்கை சினிமாட்டோகிராஃபி மூலமாக சூப்பராகவே வந்து படம் முழுக்கவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நல்லாவே இருந்துச்சு. இதே போல் படத்தோடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒரு பாசிட்டிவாக அப்படின்னு சொல்லலாம். அந்த ரெட்ரோ எஃபெக்டை சூப்பராகவே படம் முழுக்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அதுக்குள்ளே அந்த காமெடியான விஷயங்களை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி படத்தை இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த படம் வந்துட்டு ஒரு நீட்டான ஒரு காமெடி த்ரில்லர் படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டிங் வரைக்குமே இருக்கும். சில பல லேக் வந்து லைட்டாக ஒரு சில இடங்களில் இருக்க தான் செய்யும். அது கதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஒரு சில இடங்களில் தோண தான் செய்யும். மற்றபடி இந்த படம் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த விஷயத்த ஜவ்வா போட்டு இழுக்காமல் 2 மணி நேரத்துக்குள்ளே நீட்டாக இந்த ஒரு படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.